இன்னைக்கான வீடியோல இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம VN எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்றது சோ தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் VN எடிட்டர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு அதுல கீழ இருக்கக்கூடிய இந்த பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கேலரியில போட்டோ செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு மேல இருக்கக்கூடிய ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி எந்த ஃபோல்டர்ல இமேஜஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க எடிட் பண்ண போற இமேஜஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழ இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஆரோ மார்க்கை செலக்ட் பண்ணீங்க அப்படினா எடிட் பண்றதுக்கான பேஸ்க்கு வந்துடலாம். நெக்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய ஒரிஜினல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கிரீன் சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 9:16 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ரெண்டு இமேஜுக்கு சென்டர்ல இருக்கக்கூடிய பிளஸ் ஐகானை செலக்ட் பண்ணி டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ இதில் நான் ஜூம் 2 அப்படின்ற ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இதில் நீங்கள் 1 செகண்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டபுள் டிக் அப்ளை டு ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இமேஜுக்குமே இது ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நிறையவே எஃபெக்ட் வந்து இருக்கும். இதில் ரோட்டரி அப்படின்ற இந்த எஃபெக்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரோட்டரி 1 அப்படின்ற எஃபெக்டை செலக்ட் பண்ணி இந்த இமேஜோட ஃபுல் லென்த்துக்கும் க்ரீன் மார்க்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய டபுள் டிக் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை டு ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இந்த இமேஜுக்கு ஒரு ஃபில்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபில்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் இல்லாத ஃபில்டரை தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபில்டர் எப்படி உங்கள் அப்ளிகேஷனில் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணுறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆட் அப்படின்ற ப்ளஸ் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்டருக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டவுன்லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேலரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் ஓகே அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபில்டருக்கான ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் எல்லா ஃபில்டர் கூடயும் இதுவும் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ஃபில்டரோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூடி ப்ளூ அப்படின்ற எஃபெக்ட் தான். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு சேம் இந்த டபுள் டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லா இமேஜுக்கும் ஃபில்டர் வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய விக்னெட் அப்படின்றதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக விக்னெட் நேராக இந்த மார்க் வச்சுட்டு ஃபுல்லாக +100க்கு செட் பண்ணிக்கோங்க. சேம் இந்த டபுள் டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கு ஒரு டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேலரி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணுறதுக்காக கீழே இருக்கக்கூடிய டூல்ஸில் ஃபில் அப்படின்றத ஜஸ்ட் ஒன்ஸ் டச் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிடும். கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணி டிக் ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ பர்ஃபெக்டாக ஆட் ஆகிடுச்சு. ஃபைனலாக இந்த வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எந்த வித இஷ்யூவும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். வீடியோவை சேவ் பண்ண ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோக்கான குவாலிட்டி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேஸ்க்கு போகும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற ப்ளூ கலர் எக்ஸ்போர்ட் அப்படின்ற பட்டனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேலரிக்கு சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்.